அதாவது அதிகமாக சர்க்கரை இருக்கிறதா, அது அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்த சிறிய பழம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதுதான் உலகில் மிகவும் அபாயகரமான செடி. இதன் பெயர் சொடக்கு தக்காளி. சொடக்கு தக்காளி சுகரை கம்மி பண்ணுமா? நல்லதா? ஒரு வீடியோ வந்துச்சுங்க, அனுப்புனது என் ஃப்ரெண்டு பாஸ்கர். அதை படித்து பார்த்ததில் சொடக்கு தக்காளி சாப்பிட்டா எவ்வளோ சுகர் கூட போனாலும் கம்மியாயிடும், கட்டுப்பாடுக்கு வந்துடும். அதில் என்ன உண்மை? வாட் இஸ் சொடக்கு தக்காளி? அது ஒரு பிளான்ட். அது சயின்டிஃபிக்காக ஃபைசாலிஸ் ஆங்குலேட்டா அப்படிம்பாங்க. அதில் உள்ளது நார்ச்சத்து, ஃப்ளவனாய்ட்ஸ், வைட்டமின் சி, இதெல்லாம். இதை கொடுத்தா சுகர் கம்மியாகுமா? என்ன எவிடன்ஸ்? ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் அனிமலில் கொடுத்து, எலிக்கு கொடுத்து பார்த்ததில் சுகர் அளவு கம்மியாச்சு. மனுஷங்களுக்கு என்ன பண்ணாங்க? கிளினிக்கல் ஸ்டடீஸ், சேஃப்டி எஃபிகசி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் கிளினிக்கல் ஸ்டடீஸ் இன்னும் பெரிய லெவலில் பண்ணலைங்க. அப்படிங்கும்போது இப்போ கொடுக்கலாமா வேண்டாமா? ஸோ எவிடன்ஸ் இல்லாததுனால இப்போதைக்கு வேண்டாமே. அப்போ சொடக்கு தக்காளியும் வெண்டிக்காய் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. சொடக்கு தக்காளியை காட்டிலும் வெண்டிக்காயில் சுகரை கம்மி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம். அப்போ என்ன செய்யலாம்? சிம்பிள். மார்க்கெட்டுக்கு போங்க, ஃப்ரெஷ்ஷான காயை வாங்குங்க, ஹெல்த்தி ஈட்டிங்கை வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 1/4 கிலோ காய் சேர்த்திங்கன்னா சுகர் நல்லா கட்டுப்பாடு வந்துடும். அப்போ சொடக்கு தக்காளி இப்போதைக்கு வேண்டாம். எஃபிகசி எவ்வளோ சுகர் கம்மியாகும், எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், ஹார்ட் கிட்னிக்கு பாதுகாப்பானதா, இந்த எஃபிகசி சேஃப்டி கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்போ அதை யோசிப்போம். அது முடிய பை டு சொடக்கு தக்காளி.